ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். நான் இன்றைக்கி ஒரு பிரிஞ்சால் ரைஸ் செய்ய சொல்லித்தர போகிறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா பட்டை, லவங்கு, கொஞ்சம் சீரகம், சோம்பு, கொஞ்சம் கடற்பாசி, அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் லவங்கம், பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கருஞ்சீரகம், சீரகம், சோம்பு, ஒரு ஜாதி பத்திரி ஒன்று. எல்லாத்தையும் போட்டாச்சு. அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயில். இதெல்லாம் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இது லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப நம்ம கத்திரிக்காயெலாம் ரொம்ப லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போக மாட்டோம். அதனால் இப்படி செஞ்சு பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயத்தோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டுடலாம். கத்திரிக்காயும் அந்த எண்ணெயில் வதங்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிளாக குழம்பு செய்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது, நிறைய வேலை இருக்குது, டயர்டாக இருக்குதுன்னும் போது இப்படி ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், கத்திரிக்காயும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு விடலாம். இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் வதங்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கத்திரிக்காய் நம்ம சீப்பாக நினைக்கிறோம், பட் இது சாப்பிட்டாக்க கேன்சரை கூட தடுக்கும்னுட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுடலாம். ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுடும். இதோடவே கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாம். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது ஒருத்தருக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு இது போதுமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. கொஞ்சம் இப்போ நம்ம மல்லி செடி போட்டுக்கலாம். இது இப்போ காலையில் செஞ்ச சாதம் மிச்சம் இருந்துச்சுனாக்கா நைட்டில் கூட செஞ்சுக்கிடலாம். இது இல்லை காலையில் சூடாக செஞ்சுட்டு இதை கட்டிட்டு போடுறதுக்கு செஞ்சிட்டோம்னாக்கா ஓகே, ஈஸியாகிடும். பாருங்கள், இப்போ சாதத்தை அதில் போட்டு ஒரு கிளறு கிளறிட்டாக்கா போதும், பிரிஞ்சால் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான பிரிஞ்சால் ரைஸ் வித் பப்படு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து பேசுகிறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.